ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலியஸ் சீசர் பார்க்க போகிறோம். ஜூலியஸ் சீசரில் மர்டர் சீன் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சீனை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய பிளே. இதில் ஆக்ட் 3 சீன் 4ல் இந்த மர்டர் சீன் வருது. ஓகே, இது எழுதுனது வில்லியம் ஷேக்ஸ்பியர். இதோட இதெல்லாம் நான் இந்த எஸ்ஸே இதிலே கொடுத்துட்டேன். இன்ட்ரடக்ஷனில் பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். The Act 3 Scene 1 of Shakespeare's Julius Caesar is referred as a murder. இந்த சீன் murder. Julius Caesar கொன்னாங்களா அந்த சீனை சொல்லுது. Being troubled by conflict within oneself, very complex human nature and exposed here. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த காட்சி ஒரு இது சீசரோட சிக்கலான மனித இயல்பை சித்தரிக்குது. ப்ளஸ் அவரோட அதை சிவில் வார் மோதல்கள் உள்ளே இருக்கிற அந்த பாலிடிக்ஸ் அவங்க எப்படி கொன்னாங்கன்றதையும் காமிக்குது. ப்ளஸ் in this scene the audience is thrust into the dark and conspirational atmosphere at the plot to assassinate Caesar unfold. இந்த காட்சியில் நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே பயங்கரமான ஒரு கொலை சீனை நம்ம எல்லாருமே சேர்ந்து கொலை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். மர்டர் ஆஃப் சீசர் டேக்ஸ் பிளேஸ் இன் கேபிட்டல், த ஹார்ட் ஆஃப் ரோமன் கவர்மெண்ட்டோட மத்தியில் இருக்கிற கேபிட்டல் தான் இந்த எல்லாருமே சேர்ந்து சீசரை கொலை பண்ணுவாங்க. சீசர்ஸ் என்ட்ரி, இந்த கொலை எப்படி நடக்குதுன்றதை பார்ப்போம். சீசர் எப்படி உள்ளே வராருன்னா சீசரோட என்ட்ரியில் பார்க்கலாம். ஓகே, சீசரோட என்ட்ரி. சீசர் எல்லாருமே செனட்டருக்கு கூப்பிட்றாங்க. அங்கே தான் எல்லாருமே அசம்பிள் ஆவாங்க, மீட்டிங் மாதிரி நடக்கும் இல்லையா. ஸோ அங்கே டிஸ்பைட் வார்மிங் ஃப்ரம் கல்பூமியா அப்படின்றது நம்ம சீசரோட ஒய்ஃபு வார்ன் பண்ணுறா. சீசர், எனக்கு இந்த மாதிரி ஒரு பேட் கனவு வருது, நீங்கள் செனட்டருக்கு போகாதீங்க, உங்களை கொல்ற மாதிரி எனக்கு கனவுலாம் வருதுன்னு சொல்கிறா. ப்ளஸ் சூத் சேர், அங்கே ஒரு சூத்திரக்காரியம் இருக்கா, அவளை தடுக்கிறா. அந்த மாதிரி வேணாம் சீசர், நீங்கள் போகாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, உங்களுக்கு எதுவும் நடக்க போகுதுன்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லணுன்னே சீசர் அவங்க எதுவுமே சொல்கிறத கேட்க மாட்டான், எல்லாத்தையும் தடுத்து விட்டு போயிடுவான். தெர் கன்சர்ன் அண்ட் ப்ரொசீட் டு செனட்டுக்கு நடந்து போகிறான். Archimedes and Soothsayer wait for the Caesar in the street. Caesar ஸ்ட்ரீட்டுக்கு செனட்டருக்கு போகிறதுக்கு ஆர்டிமீடியன்ஸும் சூத்சேயரும் வெயிட் பண்ணுறாங்க. சீசர் என்டர்ஸ் வித் ப்ரூட்டஸ், கேசியஸ், காஸ்கா, டீசியஸ், மெட்டிலியஸ், ட்ரிபோனியஸ், சின்னா, லிகரியஸ், ஆண்டனி அண்ட் அதர் செனட்டர்ஸ். சீசர் இவங்க எல்லாருக்கூடையும் போகிறான். இப்போ நான் சொன்ன நேம் எல்லாருக்கூடையும் போகிறான். போனதுக்கப்புறம் வென் ஆர்டிமீடியஸ் அப்ரோச்சஸ் வித் ஹிஸ் லெட்டர் சேயிங் தட் இட்ஸ் content or a matter of closest concern for Caesar. சீசர் இந்த லெட்டரை படிங்கன்னு சொல்லிட்டு ஆர்டிமோடியஸ் சீசர் கிட்ட கொடுக்குறான். அப்போ saying that his personal concern or lost priority, இது என்னோட லாஸ்ட் ப்ரையாரிட்டி, என்னோட பர்சனல் கன்சர்ன், இதை கன்சர்ன் பண்ணி எனக்காக செய்யுங்கன்னு சொல்லிட்டு சீசரோட காலில் விழுகிறான். He urged him to read immediately, but Caesar dismisses him as a crazy. அவர் பைத்தியக்காரத்தனமாக அவன் போடாங்கிட்டுன்னு தள்ளி விட்டு போயிட்டான் சீசர் என்டர் சரவுண்டட் பை த செனட்டர்ஸ் அண்ட் சிட்டிசன். சீசர் என்ட்ரு ஆகிறான். அப்போ செனட்டரில் என்ட்ராகும்போது செனட்டர்ஸ் அந்த குடிமகன்கள் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. ஹீ இஸ் அன்அவேர் ஆஃப் த டேஞ்சர் தட் அவாய்ட்ஸ் ஹிம். அவனுக்கு சீசருக்கு என்ன நடக்க போகுதுன்றது சீசருக்கே தெரியாமல் உள்ளே போயிட்டுருக்காரு. ஓகே, சீசர் சரவுண்டட் பை கான்ஸ்பிரேட்டர்ஸ். ஓகேவா? ஓகே, ஒரு அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ்னால் ரொம்ப துரோகம் செய்யக்கூடிய எல்லாரும் முன்னாடி சரவுண்ட் பண்ணிட்டாங்க. கேசியஸ் ஃபியர்ஸ் தட் அசாசினேஷன் பிளாட் ஹேஸ் பீன் அன்கவர்ட் பை த கேங் என்டர்ஸ் அட் த செனட். கேசியஸ் ரொம்ப பயப்படுறான், கொலை பண்ணுறவங்க எல்லாருமே அந்த செனட்டருக்குள்ளே வர்றதை பார்த்து. ஆண்டனிஸ் டிராக்ட் அவுட் ஆஃப் த செனட்டே சேம்பர் பை ட்ரெபுலியன்ஸ். மார்க் ஆண்டனி தானே ஜூலியஸ் சீசரோட ஃப்ரெண்டு, அவனை அந்த செனட்டர்லேருந்து வெளியே அப்படி இழுத்துட்டு போயிட்டாங்க. மெட்டலியஸ் கோஸ் டு சீசர் அண்ட் ஆஸ்க் த பெர்மிஷன் பிஎஸ் for his brother Publius Kimber who has been exiled from Roman to return. என்னோட பிரதரை நீங்கள் தண்டிச்சிட்டிங்க, அந்த ரோம்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பண்ண தப்புக்காக. நீங்கள் அதனால் அவனை மன்னிச்சு அந்த பெப்லியஸ் கிம்பர் திரும்ப நீங்கள் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் சீசர் என்ன பண்ணுறான்னா, ஜூலியஸ் சீசர் ஆன்சர் த சின்ஸ் பப்ளிஸ் வாஸ் பேனிஸ்ட் பை லாஃபுல் டிகிரி, there is not just a cause of அப்சால்விங் ஹிஸ் கில்ட். அவன் பண்ண குற்றத்துக்கு, அவன் பண்ண குற்றத்திற்காக அவனை நான் வெளியே வச்சுருக்கேன். திரும்ப மனசில் ஒரு தப்பான எண்ணம் வச்சிருக்கிறவனே என்னால் உள்ளே கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு சீசர் ரிப்ளை பண்ணுறான். ப்ரூட்டஸ் அண்ட் கேசியஸ் நீல் அட் சீசர்ஸ் ஃபீட் அண்ட் ரிப்பீட் மெட்டலியஸ் பிளா. மெட்டலியஸோட பிளாவை பற்றி சொல்கிறாங்க. இந்த யாருன்னா ப்ரூட்டஸும் கேசியஸும் சீசர் முன்னாடி நீல் டவுன் பண்ணிவிட்டு. சீசர் ஆன்சர் தட்
he will not change his mind. சீசர் வந்து திரும்பி என்ன ரிப்ளை பண்ணுறான், டே நீங்கள் சொல்கிறது எதுவுமே என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு மறுத்துக்கிட்டே இருக்கார் சீசர். when Chinna comes forward and kneels to plead further, Caesar remains unmoved. திரும்ப சின்னா அப்படின்னு சிஐ என்னன்னு சின்னா அப்படின்றவன் வரான். வந்ததுக்கப்புறம் அவனை மட்டி போட்டு இந்த மாதிரி சீசர் நீங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறான். இல்லை மன்னிக்க முடியாதுன்னு சீசர் திரும்பவும் ஆன்சர் பண்ணுறான் அவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே. அதாவது அவங்க சொல்கிறதுக்கு எதுவுமே வந்து சீசர் வந்து ஓகே சொல்லலை, எல்லாத்துக்கும் நோ தான் சொல்லிகிட்டு இருக்கான். ஆக்ட் ஆஃப் பெட்ராயல். ஆக்ட் ஆஃப் பெட்ராயல் என்ன, அவனை வந்து எப்படி சதி பண்ணி கொன்னாங்கன்றதை பார்க்க போகிறோம். Decius, Ligurius and Casca come forward to kneel at Caesar's feet. இதில் 3 பேர் வர்றாங்க. டிசியஸ், லிகரியஸ், காஸ்கா. அவங்க 3 பேரும் வந்து சீசர் முன்னாடி திரும்பி முண்டி போடுறாங்க. காஸ்கா ஸ்டாப் சீசர் ஃபஸ்ட் எடுத்தோடனே குத்துறது யாருன்னா காஸ்கா அப்படின்றத அவன் கத்தி எடுத்து குத்துறான். அண்ட் சீசர், ஜூலியஸ் சீசர் அண்ட் அதர்ஸ் குயிக்லி ஃபாலோ. எல்லாருமே வந்து டக்குன்னு வந்து குத்திடுறாங்க. எண்டிங் வித் ப்ரூட்டஸ். ஃபைனலாக வந்து ப்ரூட்டஸ் வந்து குத்துறான். ரெக்கக்னைசிங் தட் த ப்ரூட்டஸ் டூ ஹேஸ் ஜாயின்ட் வித் த கான்ஸ்பிரேட்டர்ஸ் அண்ட் ரியலைசிங் த எக்ஸ்டென்ட் ஆஃப் பெட்ராயல். அப்புறம் தான் தெரியுது இது வந்து ஒரு சதி, நம்மளை எல்லாருமே நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க, நம்மளை பழி வாங்கிட்டாங்க, நம்மளை வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து நம்மளோட பண்ண உதவி எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து சீசர் வந்து நினைக்கிறான் ப்ரூட்டஸ் குத்துனதுக்கப்புறம். அப்போ சீசர் ஸ்பீக்ஸ் ஹிஸ் லாஸ்ட் வேர்ட்ஸ். அப்போ சீசர் வந்து அவனோட கடைசி வார்த்தையை பேசுகிறான். யூ டு ப்ரூட்டி அப்படின்னா வந்து யூ டு ப்ரூட்டஸ், நீயுமா இவங்க கூட சேர்ந்து என்னை கொலை பண்ணிட்டு அப்படின்ற அர்த்தம். இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை, உங்களுக்கே தெரியும், கொன்னுட்டாங்க. Next, despite his initial resistance, Caesar is quickly overwhelmed by the sheer number of attackers. டக்குன்னு எல்லாருமே வந்து கத்தியால் குத்தி கொண்டுட்டாங்க, இன்க்ளூடிங் ப்ரூட்டஸும் சேர்ந்து குத்திட்டான். and falls to the ground mortally wounded and dies. எல்லா பக்கமும் ரத்தம் அப்படியே வெளியே வருது. அப்படியே வந்து அவனை அந்த ரத்தம்லாம் திரிக்கி அவனை கொன்னோடனே அப்படியே ஜூலியஸ் சீசர் மயங்கி அப்படியே கீழே அப்படியே ரத்த வெள்ளத்தில் விழுந்து செத்து போயிட்டான் ஜூலியஸ் சீசர். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். Caesar's death. Okay. The murder scene is chaotic and frenzied with Caesar's cries for help echoing through the Senate chamber. ஸோ இவங்க எல்லாருமே கத்தி வச்சு குத்த சீசரோட சவுண்ட் வந்து அந்த சேம்பர் ஃபுல்லாக கேட்குது. This conspirator emboldened by the success, brandished and weapons are proclaimed to the death of Trine and restoration of the republic. Many exit is turtle, including Lapidus and Antonius. Trabidus enter to announce Antony has fled. Trabidus திரும்ப உள்ள வந்து ஆண்டனி வந்து இங்கேருந்து ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து சொல்கிறான். Brutus informed the conspirator that have acted as a Caesar's friend by reducing the time he would have spent fearing death. எல்லாருமே வந்து நம்ம சீசரோட ஃப்ரெண்டாகவே வந்து நடிப்போம் மக்கள் முன்னாடி, அப்போ தான் மக்கள் நம்மளை நம்புவாங்க, எதுக்காக கொலை பண்ணோன்றதையும் சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறான். Encourages them to stoop down and bath their hands in Caesar blood before marching to the marketplace. அந்த மார்க்கெட் பிளேஸ் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து சீசரோட ரத்தத்தில் உங்கள் கையை வந்து கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூட்டஸ் வந்து அந்த கொலை பண்ணவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறான். ரோமன் ஃபோரம் ஆஃப் their blood-eyed sword to the declare peace, freedom and liberty. நாங்கள் வந்து சீசரை கொன்னதுக்கு காரணம் வந்து நம்ம நாட்டுக்கு ரோமுக்கு வந்து விடுதலை, அமைதி அண்ட் சுதந்திரம் இது எல்லாமே வந்து வேணுன்றதுக்காக தான் நாங்கள் கொலை பண்ணோம், இதை வந்து ஒரு கெட்டவன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Cassius declares that the scene they enacted will be repeated time and again in the ages to the கமட்டியோட்டிவ் ரிச்சுவல். இதை வந்து இந்த உலகம் இனிமேல் இந்த ஹிஸ்ட்ரி வந்து மறக்காது, இதை ஞாபகம் வச்சுட்டே இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறான். இது வந்து ஆண்டனிக்கு இந்த மேட்ரு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஆண்டனிஸ் ரியாக்ஷன். ஓகே. ஆண்டனி ஹேவிங் லேர்ன்ட் ஆஃப் சீசர் டெத்தை பற்றி அவனுக்கு தெரிய வருது. சென்ஸ் ஹிஸ் சர்வெண்ட் வித் அ மெசேஜ் டு ப்ரூட்டஸ்க்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்காக நம்ம ஆண்டனி வந்து மார்க் ஆண்டனி சீசரோட ஃப்ரெண்டு வந்து அவனோட சர்வெண்ட் அனுப்புகிறான். ஹி சேஸ் தட் ஹி லவ்ட் சீசர் பட் வில் நவ் வோ டு த சர்வ் டு ப்ரூட்டஸ். நான் வந்து சீசரோட ஃப்ரெண்டு தான், ஆனால் வந்து நான் ப்ரூட்டஸ் உனக்காக சர்வ் பண்ண நான் காத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஆண்டனி வந்து மெசேஜ் அனுப்புகிறான். யாருக்கு? ப்ரூட்டஸ்க்கு. ஆனால் ப்ரூட்டஸ் தான் பிளான் பண்ணி துரோகம் பண்ணி சீசரை கொன்னவன். ப்ராமிசிங் நாட் டு ஹர்ட் ஹிம்.
ப்ரூட்டஸ் ப்ராமிசஸ் டு பனிஷ் ஹிம் அண்ட் ஹிஸ் பாஸ்ட் அஜர். நான் என்னைய முன் விரோதத்தால் என்னை வந்து நீ அடிச்சு கொன்றாதன்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறான் ஆண்டனி ப்ரூட்டஸ் கிட்ட. ப்ரூட்டஸ் சென்ட் ஹிஸ் சர்வன்ட் டு இன்வைட் ஆண்டனி. உடனே வந்து ப்ரூட்டஸ் வந்து ஆண்டனி இன்வைட் பண்ணுறான், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே and Brutus tells Cassius that Antony will undoubtedly becomes an ally at this point. Cassius responds that he still has misgivings. Cassius வந்து சொல்கிறான், எங்கே பாரு நீ வந்து ஆண்டனியை உள்ளே விட்டனா ஏதாவது சதி பண்ணி நம்மளை போட்டு தள்ளிடுவானோன்னு பயமாக இருக்கு, அவனை எதுக்கு உள்ளே விடுறேன்னு சொல்லிட்டு ப்ரூட்டஸ் கிட்ட வந்து போய் சொல்கிறான். ஆனால் ப்ரூட்டஸ் அதை கேட்கல. ஆண்டனி என்டர்ஸ் அண்ட் சீசஸ் காப்ஸ். உடனே ஏற்கனவே ப்ரூட்டஸ் வந்து ஆண்டனியை வர சொல்லிட்டான் இல்லையா, சீசரோட அந்த டெட் பாடியை வந்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. உடனே ஆண்டனி வரான், நடிக்கிறான், ப்ரூட்டஸ் ஃப்ரெண்டு மாதிரி நடித்து நம்ம இது சீசரோட பாடி கிட்ட போகிறான். போயிட்டு he marvels how a man so great indeed and reputation could end such a small and pathetic body. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லபடியாக வாழ்ந்த ஒரு மனுஷனை வந்து இவ்வளோ கேவலமாக வந்து இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறான். he pretends reconciliation with the conspirators. அவன் வந்து அவங்க அந்த சுற்றி இருக்கிற அந்த எல்லாத்துக்கிட்டையும் வந்து நடித்து பேசுகிறான் மார்க் ஆண்டனி அங்கே இருக்கிற எல்லா கொலைகாரர்கிட்டையும். ஷேக்ஸ் த ஹேண்ட்ஸ் ஈச் ஆஃப் தெம். எல்லாத்தையும் வந்து கை கொடுக்குறான், நீங்கள் கொன்னது இந்த ஒரு வகையில் நல்லது தான் சொல்லிட்டு நடிக்கிறான். அண்ட் ரெக்வஸ்டட் பர்மிஷன் டு மேக் அ ஸ்பீச் அட் சீசர்ஸ் ஃபினரல். எனக்கு வந்து சீசரோட அந்த ஃபினரல் அந்த இறுதி ஊர்வலத்தில் வந்து நான் பேசணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆண்டனி பர்மிஷன் கேட்குறான் ப்ரூட்டஸ் கிட்ட. உடனே இந்த ப்ரூட்டஸ் கிராண்ட்ஸ் ஹிம். ப்ரூட்டஸ் வந்து பர்மிஷன் கொடுத்துட்றான் இன்ஸ்பைட் ஆஃப் கேசியஸ் அப்ஜெக்ஷன்ஸ். கேசியஸோட அப்ஜெக்ஷனை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறான் பேசுன ஆண்டனி கிட்ட. ஆண்டனிஸ் பிளான். ஆண்டனியோட பிளான் என்னன்னு பார்ப்போம். ஏன்னா அவனோட ஃப்ரெண்டை வந்து கொண்டுட்டாங்க இல்லை, ஜூலியஸ் சீசர், அவங்கள பழி வாங்கணும் இல்லையா, அவனோட பிளான் என்னன்னு பார்க்கலாம். When the conspirators depart, Antony begs pardon of Caesar's dead body for his having been gentle with the murderers. அந்த மர்டரஸ் எல்லாமே வந்து போனதுக்கப்புறம் ஆண்டனி வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இவங்க எப்படியாவது எல்லாத்தையுமே கொண்டுறணும், ஜூலியஸ் சீசரை வந்து கொண்டிருக்காங்க என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. he gives a farewell address to the corpse of the Caesar. அவன் வந்து ஒரு farewell address கொடுக்குறான் சீசரோட போனதுக்கு முன்னாடி நின்று. he predicts that Caesar's spirit would range for revenge. அவனோட சீசரோட அந்த ஆன்மாவாக இருக்கட்டும், இவனோட ஆண்டனியோட எண்ணங்கள் எல்லாமே வந்து பழி வாங்கிறது தான், இவங்க எல்லாத்தையும் கொல்லணுன்ட்டு ப்ரூட்டஸ் எல்லாத்தையும் அந்த கேங்க, லீடிங் டு சிவில் வார் அண்ட் கேயாஸ் டு ஆல் இட்டாலி. ஸோ இவங்க சப்போஸ் ரிவெஞ்ச் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ரோம் இட்டாலி எல்லாமே வந்து பயங்கரமாக அடி வாங்கும்னு சொல்கிறாங்க. The servant says the Octavius Caesar is 7 leagues from Rome and would arrive that tonight. உடனே மார்க் ஆண்டனியோட சர்வ் பண்ணுறான், அவனுக்கு கீழே வேலை பார்க்குறவன் என்ன சொல்கிறான்னா, இங்கேருந்து ஒரு 7 லீக், ஒரு லீக் அப்படின்றது ஒரு 30 கிராமம். இப்போ 7 லீக்னா 7 3 21, 210 கிராமத்துக்கு அந்த சைடு ஆக்டிவிஸ் சீசர் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு, அவரை நம்ம சப்போர்ட்டுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனிக்கிட்ட அவன் சர்வெண்ட் வந்து சொல்கிறான். உடனே ஆண்டனி என்ன சொல்கிறான், ஆக்டிவிஸ் சீசர் ஷுட் நாட் கம் வேர் அவனை வந்து அங்கேயே இருக்க சொல்லாமல் இப்போதைக்கு சிட்டிக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டனி ரிப்ளை பண்ணுறான். ஹி சேஸ் ஆக்டிவிஸ் ஷுட் கம் ஆஃப்டர் ஆண்டனி ஹி ஹேட் சான்ஸ் டு கிவ் த ஸ்பீச் அண்ட் கிக் ஸ்டார்ட் த மொப் ரியாசிங். எனக்கு வந்து ஒரு பழி வாங்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், அந்த டைமுக்காக நான் வெயிட் பண்ணியிருக்கேன், அந்த டைம் வரும்போது நானே சொல்லிவிடுறேன், அப்போ ஆக்டிவிஸ் சீசர் என் கூட சேர்ந்து ப்ரூட்டஸ் எல்லாத்தையும் நம்ம கொண்டுடலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஆண்டனி டெல்ஸ் த சர்வன்ட் தட் ஹீ இஸ் கோயிங் இன் டு த மார்க்கெட் பிளேஸ் டு டெலிவர் ஃபினரல் ஸ்பீச். அப்போ ஆண்டனி என்ன சொல்கிறான், இங்கே பாரு நான் மார்க்கெட் பிளேஸ் போகிறேன், என்னோடய ஃப்ரெண்டு சீசருக்காக நான் ஃபினரல் இறுதி ஊர்வல அந்த பேச்சு வந்து கொடுக்க போகிறேன்னு சொல்கிறான். ஹி வாண்ட்ஸ் அ சர்வன்ட்ஸ் டு விட்னஸ் ஹிஸ் oration to the people so that he can relate to Octavius how the mobs were affected. They both exit carrying Caesar's body. ஸோ சீசரோட உடலை வந்து பத்திரமா வச்சுருக்க சொல்லிட்டு அங்கே இருக்கிற வேலைக்காரங்கள்ட்ட மக்களோட எதிர்வினையை வந்து காணணுன்றதுக்காக ஆண்டனி வந்து ஸ்பீச்சில் சொல்கிறான். அந்த 2 பேருமே ஆண்டனி அப்புறம் அவனோட சர்வெண்ட் அந்த உடல் எடுத்துக்கொண்டு சுமந்து அப்படியே வெளியே வராங்க. கன்க்ளூஷன். ஆண்டனி சேஸ் வெயிட்டிங் ஃபார் கரெக்ட் டைம் டு கில் ப்ரூட்டஸ். அப்போ ஆக்டிவியஸ் சீசரும் அவனு சேர்ந்து ப்ரூட்டஸை வந்து கொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டனி கிவ்ஸ் ஃபுனரல் ஸ்பீச் மார்க்கெட் பிளேஸ். சொல்லிட்டேன், சர்வெண்ட் ஆஃப் ஆண்டனி விட்னஸ் ஹிஸ் அரேஷன். அவன் வந்து ஸ்பீச் கொடுக்குறத வந்து அவனோட சர்வெண்ட் வந்து பார்த்து சொல்லணும், அப்போ தான் மக்கள் கூட வந்து ரிலேட்டட் அவங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியும். ப்ளஸ் வந்து அவங்க 2 பேருமே அந்த பாடி தூக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. கன்க்ளூஷன் போயிடலாம். ஓகே, கன்க்ளூஷன்.
திஸ் சீன் மார்க்ஸ் அ பவட்டல் இன் த பிளே. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேயில் வந்து முக்கியமான ஒரு சீன். செட்டிங் ஆஃப் த செயின் ஆஃப் ஈவென்ட் தட் வில் ultimately lead to downfall to the conspirator and the rise of Caesar's Avengers. இந்த சீன் எதோட முடியுதுன்னா, சீசரை வந்து பிளான் பண்ணி கொன்னான் இல்லையா ப்ரூட்டஸ், அந்த கேங்கை வந்து கொல்றதுக்காக அவனுக்கு ஆப்போசிட்டாக சீசரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் ஆண்டனி அண்ட் ஆக்டேவியஸ் சீசர், ரெண்டு பேருமே வந்து அவனை கொல்றதுக்காக ஒரு பழி வாங்கும் ஒரு படலமாக மாறிட்டாங்க. It is a scene political intrigues, betrayal and violence. இந்த சீன் வந்து நம்மளுக்கு எதாவது காமிக்குதுன்னா, அந்த உள்ளே இருக்கிற அரசியல் அந்த பாகுபாடுகள் ப்ளஸ் வந்து பழி வாங்குதல், துரோகங்கள், அப்புறம் வயலன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து காமிக்குது. கேப்சரிங் த ரூத்லெஸ் ஆம்பிஷன் அண்ட் பவர் ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் ஏன்சியன்ட் ரோம். இதில் வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, ஒருத்தங்கிட்ட இருக்க அந்த அதிகாரத்தோட அந்த கடினமான ஒரு தன்மை ப்ளஸ் வந்து அந்த ஏன்சியன்ட் ரோமில் பழைய கால ஏன்சியன்ட் ரோமில் இருக்கிற அந்த அவங்களோட அந்த முட்டாள்தனம் ப்ளஸ் வந்து அந்த பழிவாங்கும் எண்ணம், துரோகம் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து இதில் நம்மளுக்கு காமிச்சிருக்கார் ஷேக்ஸ்பியர். கண்டிப்பாக இந்த ஜூலியஸ் சீசர் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்.